kann man in ihrer oder einer anderen Stadt machen. Erstellen Sie eine Mindmap wie im Beispiel. ஸோ ஒரு சிட்டிக்கு டூரிஸ்டாக வந்தாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜூரிஷ் அந்த சிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஜூரிஷில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம். ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டேட்டரில் வந்து ஸ்விம்மன் இம்ஷே இண்டர்லிமார்ட் அந்த இடத்துல பிளாட்ஸு ஓல்டு சிட்டி இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ் கேஃபேஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் என்ன, இண்டஸ்ட்ரியல் ஃபியர்டல் ஜூரிஷ் பற்றி, மியூசியம் வந்து குன்ஸ்ட் ஹவுஸ் ஜூரிஷில் அது பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப், இப்போ சென்னைக்கு வந்தாங்கன்னா சென்னையில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப்பு. ஸோ மெரினா பீச், அதுக்கப்புறமா மகாபலிபுரம், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ரெஸ்டாரண்ட், எந்த மாதிரி தீம் ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மைண்ட் மேப் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்லணும். இங்கே வந்தால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Sie wollen einen Brief, eine E-Mail mit Vorschlägen für einen Tag in Ihrer Stadt beschreiben. நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் சிட்டியை பற்றி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க, இங்கெல்லாம் போகலாம் அதெல்லாம் பண்ணலான்னு. வெல்ஷே ஃபார்முலேரிங்கன் பாசன் ஜூ வேம். ஸோ எந்த இது ஃபார்மேஷன் வந்து யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. Sie schreiben an einen guten Freund இல்லை eine gute Freundin. ஃப்ரெண்டுக்கு எழுதணும்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை அவங்க வந்து யார் ரொம்ப க்ளோஸாக தெரியாது அஃபிஷியலாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எழுதணும்னா இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு. ஸோ அவங்க இங்கே ஃப்ரேசஸ் கொடுத்துட்டாங்க, இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு. பால்ட் கோமன்சி ஜூவுன்ஸ் நாக். ஸோ இது எங்கே வரும். அன்ரீடில் வருமா, ஐன் லைட்டுங்க. ஒன்று ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கா, இல்லை ஃபார்மலாக ஃபார்மலாக இல்லை அதுவும் நோட் பண்ணும். அட் த சேம் டைம் அட்ரஸிங்கில் வருதா, இன்ட்ரடக்ஷனில் வருதா, கன்க்ளூஷனில் வருதா, க்ரீட்டிங்ஸில் வருதான்னு போடணும். ஸோ வேர்ல்டு காமன் ஜி வந்தாலே அது ஃபார்மல் இல்லைங்களா. சூன் நீங்கள் வந்து எங்களை விசிட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி வந்தாலே ஃபார்மல் தான். ஸோ அப்போ எங்கே வரும், இந்த பேல வரும். பேல வந்து எங்கே வரும், ஐன் லைட்டும் இந்த இடத்துல வரும். இந்த லெட்டர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனமா பாருங்க சரிங்களா. ஓகே மேம். டிஸ்பால்ட் எங்க வரும், ஃபார்மலா இன்ஃபார்மலா. இன்ஃபார்மல் இல்லைங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே டிஸ்பால்ட், அது கிரீட்டிங்ஸ்ல டிஸ்பால்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா கேனர் ஜைகன் மைன கொலிகன் உண்டி ஷீனன் ஐனிகா சேயன் ஊர்தி கைட்டன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் கொலீக்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து நிறைய சைட் சீயிங் பிளேசஸை வந்து காமிப்போம் அப்படின்றாங்க. இது வந்து ஃபார்மலா ஆவா பேவா, பே மேம். பே. ஸோ எந்த இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க. ஷூஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஷூஸ் வந்து ஃபைனலாக கொடுக்குறது. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இங்கே தான் வரும். ஸோ நீங்கள் எங்ககிட்ட வரீங்க, அதனால நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் கலீக்ஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஊரில் இருக்கிற சில பிளேசஸ் எல்லாம் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு. ஹலோ ஹலோ எங்கே வரும், இன்ட்ரோடக்ஷன்ல வரும் ஃபர்ஸ்ட் மேம். ஆமாம் ஆமாம். ஓகே. அதுக்கப்புறமா ஹோஃபன்ட்லிஷ் கெஃபாலன் டியர் டி ஃபோர்ஸ்லைகர். ஹாஃபன்ட்லிஷ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே ஷ்லூஸ்ல வந்துடும் சரிங்களா. அது டியர் அந்த மாதிரி எல்லாம் வந்தாலே இன்ஃபார்மல்ல வந்துடும். ஜி ஈனன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, கேபிட்டல் லெட்டர்ல வந்துச்சுன்னா அது வந்து ஃபார்மல்ல வந்துடும் சரிங்களா. அப்புறம் ஃபீலர் க்ரூசர். இங்கதான் வரும். ப்ரூஸ்ன்னு அங்கேயே இருக்குங்களா.
சாரி 6 ம். viele Grüße. Okay. அதுக்கப்புறமா hoffentlich haben Sie Lust bekommen, die Stadt kennenzulernen. டேல வரும். பில வரும். எந்த இடத்துல வரும்? இன்ஃபார்மல்ல வரும். நான் hoffentlich அந்த ஷூலிஸ்ட் வேர்ட் ஷூலிஸ்ட்ல வந்தாலே ஓகே. ஸ்லூஸ்ல வந்துடும் சொன்னேன் இல்லைங்களா? ஷூலிஸ்ட் ஓகே. ஓகே, அதுக்கு அடுத்தது sehr geehrter Herr, sehr geehrte Frau. இது வந்து இன்ஃபார்மல்ல அன்ரீடல மேம். வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அன்ரீடல வந்து இன்ட்ரடக்ஷன் இல்ல, இது வந்து சம் அட்ரஸிங். நம்ம எப்படி இப்போ ஓகே வந்து மேம். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் லெட்டர் எழுதணும்னா ஹலோ லீபே லீபர் அப்படின்னு எழுதுவோம். ஆனா ஃபார்மலா எஸ் லெட்டர் மேம். எழுதணும் அப்படின்னா சேர் கெஹார்டர் ஹெர் மிஸ்டருக்கு, சேர் கெஹார்டர் ஃப்ரௌ லேடிஸ்க்கு, மிஸ்ஸஸ்க்கு, மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்க்கு. ஓகேவா? ஓகே மேம். So ich freue mich sehr, dass du mich bald besuchen kommst. மேம். ஓகே. அடுத்தது லீபே லீபர். இது ஆல்ரெடி போட்டாங்க 10. இன்ஃபார்மலா நம்ம டியர் சொல்லுவோம் இல்லைங்களா? லீபே வந்து இப்போ டியர் ஜெனோவா அப்படின்னு சொல்லி லீபர் ஆஷிகா அப்படின்னு. இதுவே பசங்க இருந்தாங்கன்னா லீபர் லீபர் ரவி அந்த மாதிரி பாய்ஸ்க்கு லீபர் டியருக்கு. சரிங்களா? ஓகே மேம். Meine Kollegin und ich freuen uns schon darauf, Sie kennenzulernen. டே மேம். ஷூலிஸ்ட். பேல ஸ்லூஸ். அடுத்தது mit freundlichen Grüßen. டே மேம். குரூப்ஸ். Next. Ich freue mich schon darauf, dir meine Stadt zu zeigen. ஷூலிஸ்ட் மேம். மேம். ஓகே. அடுத்தது ich freue mich இல்லைன்னா wir freuen uns, Sie bald hier zu begrüßen. டே மேம். ein லெட்டின். இல்ல க்ரூஸ்ல பெக்ரூசன் எல்லாமே கிரீட்டிங்ஸ். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இது இப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்த மாதிரி நான் ஒரு லெட்டர் இங்க இருக்கு பாருங்க. ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதணும்னா ஹலோ கமா நேம் போட்டு கமா போடணும். இங்க கீழே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருந்தா ஆரம்பிக்கணும். புரியுதா? ஓகே மேம். அதே மாதிரி ஒருவேளை ஹலோ யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு லீபே வந்து லீபே ஆஷிகா ஆஷிகா போடலாம். இல்ல பாய்ஸ் சொல்லணும்னா 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்க இப்படியே போடலாம். லீபே ஆஷிகா லீபே ரவி கமா. புரியுதுங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. எஸ் மேம். ஓகேவா? இந்த லெட்டர் நல்லா படிங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஓகே மேம். அடுத்தது வந்து ஓகே. ஸோ அது வந்து என்ன லெட்டருன்னு தெரியல. அது வந்து 12th டி லெட்டர் அது. சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் மேம். 12 எதுமா? அந்த 12th பி ன்னு சொல்லி சொன்னீங்களா மேம்? இப்போ அது ஃபர்ஸ்ட் சொன்னது லெட்டர் தான் மேம் ஸ்கிரீன்ஷாட் பண்ண இது பண்ணலாம் மேம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் இப்போ 13C க்கு இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா?
எஸ் மேம். இதுதான் இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா இதுக்கு எழுதணும்னு சொல்லி ஸோ லீபர் ஆனா அது நீங்க நோட் பண்ணலையா? மேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் காமிச்சிங்க மேம், அது நோட் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. ஓகே மேம். அதே மாதிரி இது பிசினஸ் பார்ட்னருக்கு நீங்க அனுப்புறது. எஸ் மேம். நோட் பண்ணிட்டீங்களா? ஜேர் கெஹாட்டர் ஹெவன் போட்டிருக்கேன் மிஸ்டருக்கு. இல்ல ஒரு லேடியா இருந்தாங்கன்னா ஜேர் கெஹாட்டர் ஃப்ரௌன்னு போட்டு அவங்க ஃப்ரௌ ஆஷிகா அப்படின்னு போடணும் ஃபார்மல்னு. ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இதெல்லாமே கன்சிடர் பண்ண ஒரு லெட்டர் எழுதணும்னா வெல்ஷே இன்ஹால்ட் ஓலன்சி மிட்டைலன் என்ன மாதிரி கண்டென்ட் வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தி. அண்ட் வேன் ஷ்ரைபன்சி வெல்ஷே அன்ரீட பேசண்ட் யாருக்கு எழுதுறீங்க, என்ன மாதிரி அட்ரஸிங் அதுக்கு சூட்டபிளா இருக்கும். Verwenden Sie passende Formulierung for an Anrede, die Einleitung, den Schluss and den Gruß. ஸோ ஒரு நீங்கள் இதுக்கு முன்னே அட்ரஸிங்கும் சரி, இன்ட்ரடக்ஷனு, கன்க்ளூஷனு, கிரீட்டிங்ஸ் இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே ஃபார்மல் பண்ணணும். கரெக்டானது யூஸ் பண்ணணும். ஃபார்மலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஃபார்மலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும். Denken Sie in formal and briefen and thus datum and then betreff. நீங்கள் ஃபார்மலாக லெட்டர் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக டேட்டும் இருக்கணும், சப்ஜெக்டும் இருக்கணும். பெட்ரஃப். அதோட இந்த 11th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். லெட்டர் ரைட்டிங் எழுதணும்னா நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இன்ஃபார்மலுக்கு இப்படி, ஃபார்மல் ஹல்ப் ஃபார்மல், ஃபார்மலுக்கு இப்படி. சரிங்களா? அதுக்கப்புறமா அட்ஜெக்ட், ஆர்டிக்கல், வாட்டர் எல்ஸ், ப்ரோனோமன், இர்கென்டைன் இதெல்லாமே நம்ம படித்தோம். ஸோ இதெல்லாம் மறுபடியும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. Geld reagiert der Welt. Money rules the world. ஓகேங்களா? கண்டிப்பா மணி ரூல் பண்ணுது இல்லைங்களா வேர்ல்டு. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, JNCD photos und beschreiben CD O for Brautmann viel Geld. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல டேபிள் டெக்கரேஷன், டிஷ் டெக்கரேஷன், ஸ்பா. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக மணி தேவைப்படும் இல்லைங்களா. அண்ட் ஷூ கவுஃபன் மன் ப்ரௌட் கெல்ட் ஃபார் ஷூ கவுஃபன். ஸோ எங்கேயும் இதுக்கு மணி தேவைப்படாது. மேபி டாகுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவுட்டிங் போகிறதும், கிட்டாரை ப்ளே பண்ணுறதும், நல்ல வீடு, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மணி தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லிசனிங் கேட்டுட்டு வெல்ஷன் ஃபோட்டோஸ் பாசன், ஸோ எந்த ஃபோட்டோஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். சரிங்களா? ஆடியோ ப்ளே பண்ணிட்டா? Szene 1. Das war ja mega cool. Dein Motorrad ist echt der Wahnsinn. Ja, und die Maschine macht wirklich Spaß. Es hat sich echt gelohnt, so lange zu sparen. Dafür habe ich gerne auf vieles verzichtet. Ist ja schon nicht billig. Aber ich kann einfach super abschalten, wenn ich unterwegs bin. Da kann ich einfach allen Stress und Ärger vergessen. Ja, das klingt gut. Wollen wir nächstes Wochenende wieder zusammen eine Tour machen? Ja klar, wenn das Wetter gut ist, gerne. இது என்ன பிக்சர்? டே. Szene 2. Oh, süß. Ist das dein Hund? Ja, das bin ich mit Luna. Sie spielt so gerne mit Stöckchen oder Bällen. Und mir macht das auch riesig Spaß. Ja, das sieht man, dass ihr Spaß habt.
Ich finde ihre gute Laune immer so ansteckend. Sie ist immer so stolz, wenn sie den Stock geholt hat. Ach, manchmal denke ich, mehr brauche ich nicht zum Glücklichsein. Nur schöne Natur und Luna, mit der ich draußen sein kann. Naja, ein bisschen mehr braucht man, glaube ich, schon als einen süßen Hund und die Natur. Aber ich würde gern mal mit euch mitkommen, wenn ihr spazieren geht. Klar, wir gehen oder joggen ja jeden Tag eine große Runde. Komm doch morgen einfach mit. Kannst du um 5:30? 5:30? Ja, das passt. Ich komme mit. Zweite C, Ma'am. B. A. Hunde பத்தி பேசுறாங்களே டாக். Okay, Ma'am. Szene 3. Also, das finde ich echt super, dass wir uns alle treffen und endlich mal wieder zusammen sind. Ja, endlich kommen wir mal wieder alle zusammen. Das ist ja jetzt schon wieder so lange her. Also eigentlich gibt es für mich nichts Schöneres, als mit euch zusammen zu sein, mich mit euch zu unterhalten und mit euch zu lachen. Perfekt. Mehr brauche ich nicht. Jetzt übertreibst du aber. Aber es stimmt schon. Es ist einfach schön, euch zu treffen. Eben. Also, auf uns. Szene 4. Zweite G. Oh, wow. Das ist aber ein tolles Wohnzimmer. Überhaupt, eure Wohnung ist echt schick. Ja, das ist uns wichtig. Ich meine, man verbringt ja viel Zeit in den eigenen vier Wänden. Da nehmen wir auch gerne mal ein bisschen mehr Geld in die Hand. Wir arbeiten ja auch beide viel. Das ist natürlich schon irgendwie auch Luxus, aber das ist es uns wert. Wir sind beide sehr gerne zu Hause und da möchten wir einfach, dass hier alles so richtig schön ist. Da wollen wir keine Kompromisse machen. Ja, und als nächstes leisten wir uns eine neue Küche. Komm, ich zeig dir mal die alte. A, Ma'am. A இல்ல A. ஸோ வீடை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? Okay, Ma'am. ஸோ இவங்க அந்த இதை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க? சீனா ஐன்ஸ் வந்து Zina Ain வந்து மோட்டார் ஆடு ஸ்ட்ரெஸ் ஆர்கர் ஃபர்கிசன். ஸோ செகண்ட் ஒன்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோனே நாச்சுவர் மிட் ஹுண்ட். ஸோ பியூட்டிஃபுல் நேச்சர் வித் டாக் ஷோனே நாச்சுவர் மிட் ஹுண்ட். அப்புறம் தேர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க மிட் ஃப்ராண்ட் அண்ட் ஜுசாமன் சைன் டு பி வித் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐனா ஷிக்கே ஓணும். ஃபோர்த் ஒன் வந்து ஷிக்கே ஓணும் அப்படின்னா ஒரு எலிகண்டான ஹவுஸ். வாஸ் இஸ் ஈனன் பெசாண்டஸ் விஸ்டிஸ் உன் வாஸ் ப்ரௌக்கன்சி டாட்ஸு. ஸோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டு. ஓகேவா? Okay, Ma'am. ஸோ அதுக்கு உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே டு பி வித் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவுட்டிங் போகிறது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா, இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி எதை வாங்குறதா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எது இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஐஷ் ஃபார்மிஷ் என்னது எனக்கு எது இம்பார்ட்டண்ட்னா ஃபார்மிஷ் ein academy, so ஒரு institution ist besonders wichtig und ich brauche Geld dazu. ஸோ அதுக்காக எனக்கு என்ன வேணும், மணி தேவைப்படுது. Money. Was würden Sie machen, wenn Sie plötzlich viel Geld bekommen würde? Wofür würden Sie es ausgeben? Was wäre Ihnen nicht so wichtig? ஸோ நீங்கள் ஒருவேளை இப்போ சடனாக உங்களுக்கு மணி வந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ வென் இஷ் ஃபீல் கெல் ஹாட்
Würde ich eine eigene Wohnung, so எனக்கு ஒரு own house வேணும் அந்த மாதிரி சொல்லலாம். So if I have money, I will get a house. Würde ich ein Auto kaufen. So ஒரு டாக்ஸி வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லலாம். பேங்க் கெஷெஃப்ட். ஸோ இது வந்து பேங்க் ஆஃபீஸ் பற்றி என்ன பேசியிருக்காங்க. வாஸ் ஸ்மார்ட் மன் பைடர் பேங்க். ஸோ பேங்க்கில் போனால் என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எஸ்கிப் நேரா மோக்லிஷ் கேட்டு நாங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்ராகுன்னா அமௌண்ட்டு, கான்டோன்னா அக்கௌண்ட்டு, கிரெடிட்டு, கெல்டு மணி, பெல்லைக்குன்னா ரெசிட்டு, ராட்டனா ரேட்டு, கெபியூர்னா ஃபீஸு, ஜின்சன்னா இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ஸோ பே அண்ட் ட்ராகன், ஸோ கிளைமே இல்லைன்னா அப்ளை பண்ணுறது, ஊபர்வைசன் ட்ரான்ஸ்ஃபர், ஐன்சாலன் டெபாசிட்டு, ட்ருக்கன் பிரிண்ட்டு, ஏரோஃப்னன் ஓப்பன், ஃபர்லாங்கன் டிமாண்ட் பண்ணுறது டிமாண்டிங், ஸ்பெரன்னா டு பிளாக், அப்ஹேபன் டு வித்ட்ரா, ஜாலன் நம்பர்ஸ், ஸ்பேரன் வந்து டு சேவ், ஊபர்சீஹன் வந்து ஓவர் ட்ரா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னெல்லாம் பேங்க்கில் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணுவீங்க. ஓரன்சி டிகேஷ் பிராக்ஸர் வாசிஸ் டேவல்ஸ் தஸ் தேமா. கான்வர்சேஷனை கேட்டுட்டு 3 கான்வர்சேஷனை கேட்டுட்டு என்ன டாபிக் பற்றி பேசுகிறாங்க, என்ன இங்கே இருக்கிறது அக்கௌண்ட் ஓப்பனிங்கா இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா, கான்வர்சேஷன் 1, 2, 3 அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 கான்வர்சேஷன் தான் இருக்குது. Gespräch 1. Bank 24, Manuel Schmidt, was kann ich für Sie tun? Ja, guten Tag. Hier ist Nina Ramon. Ich möchte gern ein Konto eröffnen und habe noch ein paar Fragen zu den Konditionen. Bieten Sie denn verschiedene Konten an? Ja. Haben Sie ein festes Einkommen? Dann würde unser klassisches Girokonto für Sie passen. Wenn Sie mehr als 800 Euro Einkommen im Monat haben, verlangen wir keine Kontoführungsgebühren. Entschuldigung, was genau meinen Sie mit Kontoführungsgebühr? Für manche Konten müssen unsere Kunden eine kleine Gebühr bezahlen. Das Girokonto ist aber bei einem Einkommen über 800 Euro für Sie kostenlos. Sie bekommen dann eine Bankkarte, mit der Sie überall kostenlos zahlen können. Und wie ist es mit Geld abheben? Ist das auch kostenlos? Leider nein, weil wir eine Internetbank sind und keine Filialen haben. Es kommt also darauf an, bei welcher Bank Sie das Geld abheben und auch wie viel. Je höher der Betrag ist, desto höher ist auch die Gebühr. Oh, das klingt aber nicht gut. Nun, auf den ersten Blick vielleicht. Aber deshalb bieten wir Ihnen auch gleichzeitig noch eine kostenlose Kreditkarte. Die muss ich dann nicht extra beantragen? Nein, die bekommen Sie automatisch und mit der können Sie in allen Euro-Ländern kostenlos Geld abheben. Das klingt doch schon viel besser. Und wie ist es mit den Kontoauszügen? Wir setzen da ganz auf das Online-Banking. Auf unserer Website haben Sie immer einen aktuellen Überblick über Ihre finanzielle Situation, können selbst überweisen und bekommen Ihre Kontoauszüge als PDF. Hoffentlich ist das nicht kompliziert. Nein, nein, es ist ganz einfach. Wenn Sie es ein paar Mal benutzt haben, werden Sie sehen, wie praktisch und leicht das ist. Und sonst können Sie uns jederzeit anrufen. Alles klar. Und wie kann ich jetzt mein Konto eröffnen? Am besten gehen Sie auf unsere Website. Dort finden Sie das Antragsformular und... So, எதை பற்றி இருக்கு இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக? அக்கௌண்ட் ஓபன் பண்றத பத்தி பேங்க். ஸோ அதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்குறாங்க. ein Konto eröffnen. Okay. Gespräch 2. Hallo, Herr Richter. Sie haben ja heute einen Termin bei mir. Ja, genau. Hallo, Frau Simic. Setzen Sie sich doch. Was kann ich für Sie tun? Also, ich habe ja schon lange ein Konto bei Ihnen und bisher keinen Kredit gebraucht.
Aber jetzt wollen wir uns eine neue Küche für unsere Wohnung kaufen. Unsere alte ist schon über 20 Jahre alt. Ja, das kann ich gut verstehen. Und das ist nicht ganz billig. Genau. Und dafür möchte ich gern einen Kredit aufnehmen. Wie hoch soll der Kredit denn sein? Also ich denke, 5.000 Euro sollten genügen. Wir haben da ein echtes Schnäppchen gefunden. Gut, das heißt Kredithöhe 5.000 Euro. Und wie schnell möchten Sie den Kredit zurückzahlen? Je höher die monatliche Rate ist, desto schneller haben Sie den Kredit zurückgezahlt. Ich weiß nicht. Ich könnte so 400 Euro monatlich zurückzahlen. Vielleicht innerhalb eines Jahres? Gut. Also mit Zinsen würde es etwas länger dauern. Das wären dann 14 Monate. Okay. Wie hoch sind denn die Zinsen? Ab 2.000 Euro zahlen Sie bei uns nur 3,99% Zinsen. Wenn die Kreditsumme höher ist, dann werden die Zinsen niedriger. Zum Beispiel zahlen Sie bei einem Kredit über 7.500 Euro nur noch 3,69% Zinsen. Nein, so viel brauche ich nicht. Dann prüfe ich noch kurz Ihr monatliches Einkommen. Ja, das passt. Da können wir Ihnen gern einen Kredit über 5.000 Euro geben. Sehr schön, dass das klappt. Dann füllen wir doch gleich die Dokumente aus und Sie können dann heute schon unterschreiben. Und wann bekomme ich das Geld? Zum nächsten 1. ist es auf Ihrem Konto. Das wird automatisch überwiesen. Also, Herr Richter, dann drucke ich jetzt die Unterlagen aus und anschließend können wir gemeinsam... So, இவங்க எதை பத்தி பேசுறாங்க? லோன் பத்தி பேசுறாங்க. So, ein Credit beantragen. So, Credit apply பண்றது. Okay, hören Sie noch einmal, welche Sätze sind richtig? So, அதே இதுதான். எந்த இதெல்லாமே true அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, 1 and 2. Die Konto führens Gebühren sind abhängig von der Höhe des Gehalts. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து ஹையஸ்ட் சேலரிக்கு ஏற்ற மாதிரி தான் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ mehr Geld, Frau Ramon, mit der Bankkarte abhebt, desto weniger Gebühr zahlt sie. அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், லெஸ்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது ஃபால்ஸ். Mit der Kreditkarte kann Frau Roman in Deutschland kostenlos Geld abheben. ஸோ கிரெடிட் கார்டில் வந்து எங்கே வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ richtig. Herr Richter braucht einen Credit for eine Wohnung. ஸோ வீடு கட்டுறதுக்காக வேணும்னு கேட்டாரா? இல்லை இல்லை. Hoher der Credit ist, umso günstiger sind sie Zinsen. ஸோ எவ்வளோ the highest the credit is, அவ்வளோ lowest interest இருக்கும் அப்படின்றாங்க. And the Gehalt von Herr Richter is ausreichend for den Credit. ஸோ அவங்க the salary of Herr Richter வந்து அந்த லோனுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏ டெஸ்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏ schneller desto besser, the sooner the better அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? the sooner the better அப்படின்னு. ஏ ஃப்ரூவர் டெஸ்டோ லீவர் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். Nebensatz. Je after man online banking macht, desto oder umso leichter wird es. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டாக இருக்கும் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஏ இல்லை டெஸ்டோ உம்ஸோ வந்து அதே இதுதான் வரும். The more often you use online banking, the less the light it will become light அப்படின்ற மாதிரி.
இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ மேர் கெல்ட் ஆனா ஃபர்டின்ட்டு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ, ஃபர்டின்ட்டு ஏர்ன் பண்ணுறாங்களோ, desto weniger Konto Gebühren hat sie. அந்த அளவுக்கு லெஸ்ஸா desto weniger Konto Gebühren hat. So in small letter. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து மணி ஏர்ன் பண்ணாங்க அவ்வளோக்கு அவ்வளோ லெஸ் அக்கௌண்ட் ஃபீஸு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு. weniger bargeld man dabei hat, umso weniger kann man aufheben. ஸோ இது பாருங்க, இந்த வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். மேர் கெல்ட் ஆனா ஃபர்டின்ட். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு. தி மோர் ஆனா ஏர்ன்ஸ் மணி த மோர் ஃபாஸ்ட் ஷி கேன் பை எ ஹவுஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ். So, früher man spart, desto mehr Geld hat man im Alter. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மணி சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மணி வந்து நம்ம ஓல்ட் ஏஜில் அந்த பர்சனுக்கு இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து sind Sie nicht mehr zufrieden mit Ihrer Bank und möchten Sie einer anderen wechseln, erkundigen Sie dort nach einem Konto. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க, வேறு எங்கேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்கொயரி பண்ணுறீங்க. செகண்ட் வந்து Sie brauchen diesen Monat einen Credit for einen neuen großen Kleiderschrank. ஒரு கிளாசெட்டுக்காக உங்களுக்கு வந்து மணி தேவைப்படுது, லோனு பிட்டன்சி. ஸோ அது நீங்கள் கிரெடிட் இது பண்ணும். ஸோ அதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்க. ஸோ இது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்கு போயிட்டு சரி இது வேணாம் விடுங்க, நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ ich möchte gerne ein Konto eröffnen, einen Credit. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் இது சொல்லலாம், ich möchte gerne einen Konto eröffnen. இல்லை உங்களுக்கு லோன் வேணும்னா ich möchte gerne einen Credit aufnehmen. ஸோ அது ich habe noch Fragen zu den Konditionen. ஸோ எனக்கு வந்து ரூல்ஸை பற்றி எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு. wie hoch sind die Gebühren இல்லைன்னா Zinsen, how high ஃபீஸ் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ. ich konnte monatlich €100 zurückzahlen. லோன் வாங்கியிருந்தீங்கன்னா மந்த்லி என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும், ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. wie bekomme ich einen Kontoauszug இல்லை das Geld. எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எப்படி நான் ரிசீவ் பண்ணுவேன், இல்லை மணி எப்படி ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க was kann ich für Sie tun, what can I do for you. ஸோ Ihrem Konto bekommen Sie. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள்
இதெல்லாம் உங்களை ரிசீவ் பண்ணுவீங்க. We are MFLN in an online banking டாக் ஆனன்சி. நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் ரெஃபர் பண்ணுறோம். அங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். We hogs soll der credit sign. ஸோ எவ்வளோ லோன் வேணும். We schnell möchten Sie den Credit zurückzahlen. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அதை ரிட்டர்ன் பே பண்ண முடியும். Die Gebühren இல்லை Zinsen betragen. ஸோ இவ்வளோ அப்ளை ஆகுது. ஃபீஸு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ ஆகுது அப்படின்னு. ஸோ Sie finden den Kontoauszug இல்லை டேன் கிரெடிட். ஸோ வந்து கான்டோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு உங்கள் இமெயிலில் வந்துடும். இல்லைன்னா உங்கள் மணி நீங்கள் கிரெடிட் லோன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. Lesen Sie die Fragen zum Online Banking ordnen Sie die Antworten zu. ஸோ உங்களோட கொஷின் wie kann ich mich einloggen. ஸோ நான் எப்படி லாகின் பண்ணுறது இது ஒரு கொஷின். Wie kann ich meine PIN ändern? How can I change my PIN? Kann ich meine Kontoüberschrift selbst ändern? நான் அக்கௌண்ட் ஓவர்வியூ வந்து நானே மாற்றிக்கலாமா. Welche Gebühren fallen for Überweisungen and ட்ரான்ஸ்ஃபருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ ஃபீஸா பிடிப்பாங்க. ஸோ wie funktioniert die Fotoüberweisung? ஃபோட்டோ டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு இங்கே ஆன்சர்ஸ் இருக்குது. இதை படிச்சுட்டு வந்து எந்த கொஷனுக்கான ஆன்சரு அப்படின்னு போடணும். படிங்க. Standard Überricht über Herr Content, diese können Sie jederzeit anpassen beim nächsten Login. Täten Sie die Gehandlung an nicht. First one, login பண்ணுங்க. We are beaten in a standard Überschicht. நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஓவர் வியூ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவோம். தீஸே கொனன்சி ஏடசைட் அன்பாசன். இது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். பை நாக்ஸ்டன் லாகின் ஏஎன்சிடி கேண்டட் அன்ஷிட். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஊபர்ஷ்ரிஷ்ட் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்க. Same third one. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட். Laden Sie eine Fotografie Rechnung mit Betrag und Kontodaten auf die übernommenen Daten können anschließend Bedarf von Ihnen korrigiert werden. Fifth one. ஆமா. Next. Sie haben über unsere Webseite oder über unsere App gesichteten Zugang auf Ihr Konto. Melden Sie sich einfach mit Ihrem Benutzernamen und Ihrem Passwort an. First one. Überwachungen im Inland sind kostenlos. Ebenso wird Dauerauftrag der überwiesene Betrag kommt innerhalb eines Tages beim Empfänger an. Fourth one. Eine gesprechte PIN können Sie jederzeit ändern, wenn Sie einen
Logsdin, klicken Sie Proper im Menü Mein Konto an und tragen Sie hier Wunschspinnen Verhältnis. Okay. So, Lesen Sie die Regal, ergänzen Sie die passende Formulierung aus dem Text von vor. ஸோ இதில் வந்து அட்ஜெக்டிவ் வந்து பார்ட்டிசிப்ஸ் வழியாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டர் பெட்ராக் டர் ஊபர்வைசன் வுட் தி அமௌண்ட் தட் ஹாஸ் டு பி டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா என்ன வரும் தி டிரான்ஸ்ஃபர்டு அமௌண்ட் இல்லைங்களா ஸோ அது ஜெர்மனில் என்ன வரும் டர் ஊபர்வைசன் பெட்ராக் டிரான்ஸ்ஃபர்டு அமௌண்ட் சரிங்களா இது வந்து இதில் வரும் umlaut வரும் சரிங்களா ein pin die gespeicherte wurde saved pin so the pin that has to be saved அப்படின்னா the saved pin அப்படின்னா die gespeicherte pin saved pin die Daten die übernommen wurde die übernommenen Daten ஸோ இதுதான் பார்ட்டிசிப்ஸ் வை வந்து அட்ஜெக்டிவாக எப்படி மாற்றுறது அப்படின்னு ஸோ ergänzen Sie die Partizipien, acten Sie die Adjektiv Endungen. Was passiert, wenn ich meine Karte verlieren? ஸோ என்னோட கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ lassen Sie Ihre Karte sofort sperren und melden Sie uns den verlost. ஸோ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க உங்களோட பிளாக் பண்ணுங்க உங்களோட கார்டை இமீடியட்டாக லெட் யுவர் கார்ட் பி பிளாக்ட் அண்ட் கால் அஸ் ஃபார் த லாஸ் அப்படின்னு வில் ரீப்ளேஸ் என்னன்னா ரீப்ளேஸ் யுவர் லாஸ்ட் கார்டு அப்போனா என்ன வரும் ஃபர்லோரன கார்டன் கார்ட்டை இன்னர்கள் பைனர் ஓகே 1 வீக்ல உங்க லாஸ்ட் கார்டு வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்றோம் ஜூடம் எர்ஹால்டன் சி eine neue pin per post அதுக்காக உங்களுக்கு நியூ பின் வந்து போஸ்ட்ல கிடைக்கும் welche Unterlagen brauche ich für die Kontoeröffnung என்ன டாக்குமெண்ட் வேணும் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு füllen Sie das Formular aus und unterschreiben Sie es schicken Sie das filled formula எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது எப்படி ausgefüllte Formular und eine Copy இல்ல ausgefüllte அதுக்கப்புறமா இது கூட சொல்லணும் இல்லைங்களா signed ausgefüllte அதுக்கப்புறமா unterschreibene Formular und eine Copy. So, kann ich Bargeld einzahlen? Can I pay with cash? Sie können selbstverständlich auch Bargeld einzahlen. So, of course, you can pay. So, selbstverständlich, of course. So, die deposited Betrag அப்படின்போது einzahlen இருக்கு இல்லைங்களா இதுதான் மாற்றணும் eingezahlten Betrag plural என்றதுனால என்னோட முடியுது eingezahlten Betrag werden umgehend auf Ihrem Konto gut geschrieben ஸோ உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் கிரெடிட் ஆயிடும்
குட் geschrieben கிரெடிட் ஆயிடும். ஸோ இது கூட நீங்க அப்படியே மாற்றணும். Hast du das Formula schon ausgefüllt? Yeah, here is this ausgefüllte Formula. Yes, here is a filled formula. அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து சாக்கன் கவுஃபனுக்கு வந்து gekaufen Sachen, bought things. ஸோ அந்த மாதிரி அட்ஜெக்டிவே வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபிள்ஸ் வழியா மாத்துறது. சரிங்களா? எஸ் மேம்.